பல்வேறு செய்திகளை இனி சுருக்கமாக செய்தித் துறைகளாக காண்போம். சென்னையை அடுத்த சோழவரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தும் அலுமினிய தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பாடிநல்லூர் காலனிலிருந்து வரோம். எங்க வீட்டு பக்கத்துல அலுமினி கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அந்த கம்பெனி வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஆனா அதுல இருந்து வர புகையினால என் கிராமத்துல இருக்கவங்க அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்க நெட்ல எல்லாம் பார்த்துருக்கோம், ஸ்கின் கேன்சர் வருதுன்னு சொல்றாங்க, வீசிங் ப்ராப்ளம் நிறைய வருது. குழந்தைங்களாம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம்னா எதனா இது மாதிரி ஒரு கம்பெனி எதனா இருக்கா, பொல்யூஷன் அதிகமா இருக்கு, பொல்யூஷனால தான் இது மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு குழந்தைங்களுக்கு, அது மாதிரிலாம் சொல்றாங்க. இதுக்கு தமிழக அரசு தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு எங்க கிராம மக்களை எல்லாம் காப்பாற்றும்படியா அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் சட்டக்கல்லூரி மாணவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கல்லூரி மாணவர்கள் முற்றுகையிட்டனர். அப்போது மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மாணவரை தாக்கியவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சக மாணவர்கள் முழக்கமிட்டனர். இந்த